ஹாய் ஆல், வீட்டிலையே எப்படி லிப் பாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த லிப் பாம் வந்துட்டு 100% நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இதில் ஆட் பண்ணல. இந்த லிப் பாம் வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் எப்படி லிப் பாம் வாங்கினா இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கமர்ஷியலாக லிப் பாம் வாங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். 100% டிட்டோவாக நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். ட்ரை லிப்ஸ், சாப்டர் லிப்ஸ் இருக்கிறவங்க அண்ட் வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாமை வந்து பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு லிப் பாம் எதுக்கு போடுவோமோ அதுக்கான எல்லா பெனிஃபிட்ஸும் இந்த லிப் பாமில் இருக்குது. இந்த லிப் பாமுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பேஸாக என்ன எடுத்திருக்கேன்னா கோகோனட் ஆயில் தான். பீட்ரூட் அண்ட் ரோஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நான் பீட்ரூட்டை கிரேட் பண்ணி சன்ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு ரோஸையும் சன்ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வெயிலில் காய வச்சு கிறிஸ்பாக இருக்கும்போது இந்த ஆயில் ஆட் பண்ணி 1 வீக் வந்துட்டு நல்லா ஊற வச்சிடணும். பீட்ரூட் அண்ட் ரோஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த ஆயிலில் வந்துட்டு இன்ஃப்யூஸ் ஆயிரும். இந்த ஆயில் செம்ம ஸ்மெல் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மெல்லே நல்லா. இந்த ஆயில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸ் மசாஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இன்ஃப்யூஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்குமே கூட வந்துட்டு நல்லா இன்ஃப்யூஸ் பண்ண விட்டுறலாம். ஜஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். தென் இந்த ஆயில் வந்துட்டு நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிடுச்சு. ஆயில் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு கலருக்காக நான் இன்றைக்கி வந்துட்டு வேம்பாலம் பட்டை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேம்பாலம் பட்டை இல்லை எனக்கு கலர் வேண்டாம், டிண்ட் எதுவுமே எனக்கு வேணாம், பேஸ் கலரில் இருந்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ரெகுலராக பண்ணும்போது இதை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இது ஜஸ்ட் வீடியோக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இந்த வேம்பாலம் பட்டையில் வந்துட்டு ஒரு நல்ல பிங்க்குக்கும் ரெட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஷேட் மாதிரி வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து லிப் பாம்லேயே எனக்கு ஷேட் வேணும், நான் அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் எதுவும் போட போகிறதில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா வேம்பாலம் பட்டை வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பீட்ரூட் பவுடர் வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கும்ல, அந்த பவுடரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் லைட்டாக உங்களுக்கு அந்த ஷேடு வரும். பட் நான் வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணுறதில்ல, அது கொஞ்சம் பவுடரி எஃபெக்ட் வந்துட்டு லிப் பாமில் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக வேம்பாலம் பட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த வேம்பாலம் பட்டை எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என் ஃப்ரெண்ட் வந்துட்டு நான் பிஜியில் இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்களோட பெரியம்மா வந்துட்டு தலையில் எண்ணெய் வைக்கிறதுக்காக வேண்டி வந்துட்டு இந்த வேம்பாலம் பட்டை எண்ணெய் வந்து கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து மெடிசன் யூஸ் பண்ணதுனால ஹேர் எல்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த எண்ணெய் யாரோ சஜஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேய்ச்சாங்களாமா. ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை வச்சு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த வேம்பாலப்பட்டை எண்ணெய் யூஸ் பண்ண ஆரம்பித்தா. ஸோ நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது நானும் அந்த எண்ணெய் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஒரு பாட்டில் ஆயில் வாங்கி இந்த வேப்பாலப்பட்டையை போட்டோம். ஸோ இப்போ நிறைய கலர் வந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே இந்த ரெட் கலர் வருது, நாங்கள் நிறைய கலர் போட்டுட்டோம், நிறைய வேம்பாலப்பட்டை போட்டுட்டோம் அந்த 1 லிட்டர் ஆயிலில். ஸோ ரொம்ப டார்க் ரெட் கலரில் ஒயின் கலரில் இருந்துச்சு அது ஆக்சுவலி பார்க்கும்போது. ஸோ அப்போ தான் வந்துட்டு சரி ஓகே இதை வந்துட்டு கலருக்கு யூஸ் பண்ணலாமே, இதில் பெனிஃபிட்ஸும் இருக்குல்லன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு நிறைய இடத்துல வந்துட்டு டைக்காகவே இந்த வேம்பாலப்பட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ ஒய் நாட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இந்த வேம்பாலம்பட்டை ஐடியா வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். அண்டு நிறைய சோப் மேக்கிங் இதில் கூட பார்த்தேன், நிறைய பேர் வந்துட்டு வேம்பாலம்பட்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலருக்காண்டி இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை உங்களுக்கு வந்துட்டு இது போட விருப்பம் இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் வந்து இந்த கேசரி செய்கிறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்களா. ஸோ அப்போது அந்த ஆரஞ்சு கலர், ரெட் ஆர் பிங்க் கலர் ஃபுட் கலரில் வந்து சும்மா ஒரு ட்ராப் இல்லைன்னா பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாத் வச்சு ஃபில்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டர்ட்ஸும் வந்துட்டு மேலேயே நின்றுக்கும். இந்த ஆயிலை வந்துட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணணும். ஸோ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஷியா பட்டர் எடுத்துக்கிறேன். ஷியா பட்டர் வந்துட்டு லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சாப்டு லிப்ஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதையும் க்யூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஷியா பட்டரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்துட்டு ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டார்க் லிப்ஸ் இருக்குது அப்படின்னா அதை லைட்டன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஷியா பட்டர் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணுறோம். பீஸ் வேக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் கிடைக்கும், உங்களுக்கு அப்புறம் குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும். பீஸ் வேக்ஸ் வாங்கும்போது நல்ல குவாலிட்டியான்னு பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் நீங்கள் அந்த பீஸ் வேக்ஸை ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு அந்த ஹனி ஸ்மெல் வரும். அந்த ஹனி ஸ்மெல் வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல ப்ராடக்ட்னு அர்த்தம். வாங்கிட்டு நீங்கள் ஹனி ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு பெரிய குவான்டிட்டியில் வாங்குங்க. அண்ட் பீஸ் வேக்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்துட்டு போடுறேன். இந்த பீஸ் வேக்ஸோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஷியா பட்டர் என்ன பெனிஃபிட்ஸ் பண்ணுமோ அதே தான் பண்ணும். எக்ஸ்ட்ராவாக இது ரொம்ப மாய்ஸ்சராகவும் லிப்ஸில் வர ட்ரைனஸை வந்துட்டு நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த வின்டர் சீசனில் வந்துட்டு நீங்கள் லிப் பாம் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வின்டர் சீசனில் தான் வந்துட்டு நிறைய லிப்ஸில் ட்ரைனஸ்லாம் வரும் நம்ம தண்ணி குடிக்காததுனால. ஸோ வந்துட்டு வின்டர் சீசனில் லிப் பாம் நிறைய யூஸ் பண்ணுங்கள். அண்ட் பீஸ் வேக்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ண லிப் பாம்ஸ் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லது. அண்ட் பீஸ் வேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம லிப் பாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளால் அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு கட்டி ஆகும். ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் கட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஆயில் ஃபார்மேட்டில் தான் இருக்கும் நமக்கு எப்போயுமே. ஸோ பீஸ் வேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு கடையில் வாங்குகிற அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். லைக் வந்துட்டு நல்லா பட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி லிப் பாம் வந்து கன்சிஸ்டன்சி வர்றதுக்காண்டி தான் வந்துட்டு பீஸ் வேக்ஸும் ஆட் பண்ணுறோம். இப்போது இதை நல்ல ஒரு டபுள் பாய்லர் மெத்தடில் லைட்டாக ஹீட் பண்ணுறோம். ரொம்ப நீங்கள் வந்து கொதிக்க வைக்கணும்லாம் அவசியமே இல்லை. அந்த ஷியா பட்டரும் அண்ட் இந்த பீஸ் வேக்ஸும் வந்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகணும். எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு கேஸ்டர் ஆயில் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் ஆல்மண்ட் ஆயில், இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கேஸ்டர் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இது எல்லாமே வந்துட்டு 1/2 ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து நிறைய குவான்டிட்டியும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில், அப்புறம் ஆலிவ் ஆயிலெலாம் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி யூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்துட்டு கெரியர் ஆயிலாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பீஸ் வேக்ஸ் அண்ட் ஷியா பட்டர் இந்த ஆயில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட லிப் பாம் ரெடி. இப்போது இதை நீங்கள் வந்துட்டு டபுள் பாய்லர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். நல்லா அந்த ஹீட் வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எசென்ஷியல் ஆயில் ஏதாவது ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேச்சுரல் ஸ்மெல்லே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ண தேவையில்லை. நான் 2-3 ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிடலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் வந்து கட்டி ஆகிடும், பவுல்லையே கட்டி ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பியும் வந்துட்டு அந்த லைட்டாக சுடுதண்ணியில் வச்சிங்கனாலே திருப்பி மெல்ட் ஆகிடும். இப்போ மெல்ட் ஆனதை நல்லா போர் பண்ணி வச்சுட்டு 5 to 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த விஷயமும் இல்லை. நம்ம பீஸ் வேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது லிப் பாமு. அந்த கலர் பார்த்தீங்களா எவ்வளோ டார்க்காக இருக்குன்ட்டு. அவ்வளோதான், லிப் பாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி கமர்ஷியலாக எப்படி வந்து ஷாப்லலாம் கிடைக்குமோ அதே மாதிரி இருக்கா. நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல. 100% நேச்சுரல் தான். உங்கள் லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப் அண்ட் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. அரோமாவும் நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம ரோஸ் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் நார்மலாக லிப் பாம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே இந்த லிப் பாமையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிப் பாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.